அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இந்த புதிய மாதத்தை காணும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இந்த லெந்து நாட்களிலே நாம் நம்மை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அவரிடம் ஜெபித்து அவருடைய கிருபையை பெற்று வாழ்வது அவசியம். ஆகவே நாம் ஜெப வாழ்க்கையை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். முதலாவதாக லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அங்கு ஒரு பார்வையற்ற மனிதன் வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இந்த வழியாக செல்கிறார் என்பதை அறிந்த உடனே அவன் சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிடுகிறான். எல்லாராலும் அலட்சியப்படுத்தப்பட்டாலும் அவன் சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து அவனை தம்மிடம் அழைத்து வரச் சொல்லி அவன் கிட்ட வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவன் தன் தேவையை ஒரே ஒரு வாக்கியத்திலே கூறுகிறான். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்கிறான். நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் கூறுகிறார். உடனேயே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மை சுற்றிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டிய மக்களாக, ஜெபிக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம் சத்தத்தை ஒருபோதும் அலட்சியப்படுத்தவோ அல்லது கேட்காமலோ இருக்க மாட்டார். நம் விசுவாசத்தை மட்டும் அவர் பார்க்கிறார். இந்த லெந்து நாட்களிலே நம் உள்ளத்தின் வாஞ்சை என்ன என்பதை ஆண்டவரிடம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ உதவி செய்வார். God always stops to hear our prayers of faith. இரண்டாவதாக சங்கீதம் 13:1 தாவீதின் ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்று கேட்கிறார். How long Lord என்று அவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நடக்க வேண்டும், அல்லது ஒரு பாவம், பிரச்சனை, வியாதியிலே இருந்து விடுதலை வேண்டும் என்று எவ்வளவோ ஊக்கமாக ஜெபித்தும் நாம் நினைத்த பதில் வராவிட்டால் நாமும் கூட எதுவரைக்கும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம். ஆனால் ஆண்டவர் அவருடைய ஞானத்திலும் அவருக்கு சித்தமான நேரத்திலே பதில் அளிப்பதிலும் நிகரற்றவர். அதனால் தான் அதே தாவீது ஆண்டவர் மறுபடியுமாக பதில் அளித்ததை கண்டு சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று கூறுகிறார். ஆகையால் நாமும் காத்திருந்து பொறுமையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நாம் நினைப்பதற்கும் மேலாக இந்த லெந்து நாட்களிலே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ நமக்கு உதவி செய்வார். God answers always according to his will in his time. மூன்றாவதாக மார்க் 9ஆம் அதிகாரம் 24 பகுதியிலே ஒரு தகப்பனுடைய ஜெபத்தை நாம் கேட்கிறோம். அங்கு ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு தகப்பன் ஜெபிக்கிறார். ஒரு தகப்பன் தன் மகனுடைய விடுதலைக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்கிறார். அப்பொழுது தகப்பன், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று அவன் கூறுவதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட சில வேளைகளிலே நாம் நன்றாக ஜெபிக்கிறோம், நாம் விசுவாசம் ஆழமான விசுவாசம் என்றெல்லாம் எண்ணலாம். ஆனால் சில நேரங்களிலே நம் ஜெப வாழ்க்கையிலும் அவிசுவாசம், சந்தேகம், சோர்வு ஏற்படலாம். ஆண்டவர் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நம்மை உற்சாகப்படுத்தும் விதத்திலே கூறுகிறார். மதர் தெரேசா நமக்கு நன்றாக தெரியும். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது, வேர் இஸ் மை ஃபெய்த், காட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என்று ஜெபித்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த தகப்பன் வெளிப்படையாக தன் விசுவாச பலவீனத்தை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு ஜெபித்தது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே இருக்கிற பலவீனங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து அவர் நமக்கு வேண்டிய பொறுமையையும் விசுவாச பலத்தையும் கொடுத்து அவருக்கு பிரியமாக நடக்க உதவி செய்யும்படியாக நாம் ஆண்டவரிடம் ஜெபித்து வாழுவோம். God helps us to overcome our weaknesses and disbelief in our prayer life. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலே எங்கள் ஜெப வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம்மை மட்டும் விசுவாசித்து உம்மை மட்டும் நோக்கி பார்த்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.